திருபுவனம் வைகை ஆற்றில் உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் பெறப்பட்ட மனுக்கள் ஆற்றில் கொட்டப்பட்ட விவகாரத்தில் தற்போது ஸ்டாலின் முகாமில் பெறப்பட்ட மனுக்கள் தொடர்பான விவகாரம் தற்போது தாசில்தார் பணியிடை மாற்றம் செய்யப்பட்டுள்ளார் மற்றும் 7 அலுவலர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கையானது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. திருபுவனம் வைகை ஆற்றில் உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் பெறப்பட்ட மனுக்கள் ஆற்றில் கொட்டப்பட்ட விவகாரம் பூதாகரமானது. இந்த நிலையில் தாசில்தார் பணியிடை மாற்றம் செய்யப்பட்டு 7 அலுவலர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பாபு சரவணன். வணக்கம் பாபு சரவணன், கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம் ரவினா. சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் வைகை ஆற்றில் நேற்று உங்களுடன் ஸ்டாலின் என்ற பொதுமக்களிடமிருந்து குறை தீர்க்கும் மனுக்கள் பெறப்பட்டு அந்த மனுக்கள் வைகை ஆற்றில் போடப்பட்டிருந்தது. அந்த மனுக்களை பொதுமக்கள் ஒருவர் பேப்பர் என்று நினைத்து எடுத்து பார்க்கும் பொழுது அது உங்களுடன் ஸ்டாலின் என்ற அந்த குறை தீர்க்கும் இதுல கொடுக்கப்பட்ட மனுக்கள் என்று தெரிய வந்ததனால் அவர் அதிர்ச்சி அடைந்து செய்தியாளர்களை அழைத்து அந்த மனுக்களை காமித்தார். அதன் பின்பு அங்கு வந்த அதிகாரிகள் அந்த மனுக்கள் 13 மனுக்கள் என்று எடுத்து சென்றனர். இந்நிலையில் நேற்று சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் பொற்கொடி என்ன சொல்லியிருந்தார் என்றால், இந்த மனுக்கள் அனைத்து மீதும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அந்த மனுக்கள் ஜெராக்ஸ் காப்பி, அதனால அந்த மனுக்கள் யாரோ போட்டு உள்ளார்கள் என்று நேற்று ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தார். இந்நிலையில் இன்று திருப்புவனம் வட்டாட்சியர் விஜயகுமார் திருப்புவனம் காவல் நிலையத்தில் சர்வேயர் அலுவலகத்தில் திருப்புவனம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் வைக்கப்பட்டிருந்த சர்வேயர் அலுவலகத்தில் வைக்கப்பட்டிருந்த மனுக்களை மர்ம நபர்கள் திருடி சென்று விட்டனர் என்று திருப்புவனம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அந்த புகாரின் பேரில் திருப்புவனம் காவல் நிலையத்திலிருந்து வழக்கும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் திருப்புவனம் காவல்துறையில் வழக்கு பதிவு செய்யப்பட்ட பின்பு மாவட்ட ஆட்சியர் பொற்கொடி திருப்புவனம் வட்டாட்சியரை பணி மாறுதல் செய்துள்ளார். அதன் பிறகு அந்த திருப்புவனம் அலுவலகத்தில் வட்டாட்சியர் அலுவலகத்தில் இருந்த 7 பேர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுத்துள்ளார். ஆனால் திருப்புவனம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் சிசிடிவி காட்சிகள் அனைத்தும் தற்போது செயல்பாட்டில் உள்ளது. இது திருடியவர்கள் நபர்களை எளிதாக கண்டுபிடிக்க முடியும். ஆனால் இதை மூடி மறைக்கும் சம்பவமாகவே இப்பொழுது பொதுமக்களிடையே கருதப்படுகிறது. நவீனா, கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி பாபு சரவணன்.